ரிவோல்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மன்மோகன் சிங் 33 வருடங்கள் தொடர்ச்சியா மாநிலங்களவையின் உறுப்பினர். ஏப்ரல் 3ஆம் தேதியோட அவரோட பதவிக்காலம் முடிவுக்கு வந்துருச்சு. மீண்டும் அவர் மாநிலங்களவைக்கு போக போறதில்ல. 91 வயதான மன்மோகன் சிங் இனி தன் வாழ்நாள் முழுக்க ஓய்வுல தான் இருக்க போறாரு. மற்ற பிரதமர்களுக்கும் மன்மோகன் சிங்குக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான நேருவுக்கு வரலாற்றுல தனி இடம் இருக்கிற மாதிரி மன்மோகன் சிங்குக்கும் ஒரு தனி இடம் நிச்சயம் இருக்கும். ஏன்னா அவரோட காலகட்டம் ரொம்ப முக்கியமானது, அவரோட செயல்பாடுகள் அவ்வளவு முக்கியமானது. இந்தியா ஒரு மிக நெருக்கடியான பொருளாதார சுமையில சிக்கி இருந்த காலத்துல அவருடைய அரசியல் பயணம் தொடங்குச்சு. பிரதமர் பதவியில இருந்து கீழே இறங்கினப்போ பல மாற்றங்களை அவர் பண்ணி இருந்தாரு. ஆனா அவரைத்தான் பொம்மை பிரதமர் அப்படின்னு ஊடகங்களும் பாஜகவும் முத்திரை குத்துனாங்க. பேசவே மாட்டாருன்னு கிண்டல் பண்ணாங்க. இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு வீடியோவுக்குள்ள போலாம். 2014 ஜனவரி 3ஆம் தேதி மன்மோகன் சிங் டெல்லியில செய்தியாளர்களை சந்திச்சாரு. பிரதமரா கடைசியா அவர் சந்திச்ச செய்தியாளர் சந்திப்பு இது. அன்னைக்கு மட்டும் செய்தியாளர்கள் கேட்ட 62 கேள்விகளுக்கு மன்மோகன் சிங் பதில் சொன்னாரு. இதுல எல்லாமே திட்டமிடப்படாத கேள்விகள். ஆனா மன்மோகன் சிங் சளைக்காம எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவுல ஒரு பிரதமர் கடைசியா செய்தியாளர்களை சந்திச்சது அன்னைக்குதான். ஏன்னா அடுத்த 10 வருஷத்துல பிரதமர் மோடி இந்தியாவுல ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்திச்சு அவங்களோட கேள்விகளை எதிர்கொண்டதே கிடையாது. இப்ப சொல்லுங்க, யாரு பொம்மை பிரதமர், மன்மோகன் சிங்கா இல்ல மோடியா? இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு வீடியோவுக்குள்ள போலாம். இந்திய வரலாற்றை சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின் பிரிக்கிற மாதிரி 1990களுக்கு முன் பின் அப்படின்னும் பிரிக்கலாம். ஏன்னா 1990களுக்கு முந்தைய இந்தியா பிளாக் அண்ட் ஒயிட் இந்தியா. 90களுக்கு பிந்தைய தாராளமய கொள்கைகள் தான் உண்மையிலேயே ஒரு பொது இந்தியாவுக்கான புதிய பாதையை போட்டு கொடுத்துச்சு. அந்த பாதையை போட்டு கொடுத்தவர் மன்மோகன் சிங். அரசியல் பயணத்துல மன்மோகன் சிங் என்ன பண்ணினாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட தொடக்க காலம் பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. நிச்சயமா இது இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்த கதை மாதிரி இருக்காது, படிக்காத காலேஜ்ல பட்டம் வாங்கின கதை மாதிரியும் இருக்காது, கட்டுன மனைவியை ஏமாத்திட்டு கல்யாணமே ஆகலன்னு சொல்ற மாதிரியும் இருக்காது. இது ஒரு ரியல் பிளாஷ்பேக். இன்றைய பாகிஸ்தானின் மேற்கு பஞ்சாப் மாநிலத்துல சாக்வால்னு ஒரு மாவட்டம், அதன் எல்லையோர பகுதியில் இருக்கிற பல குக்கிராமங்கள்ல ஒண்ணு காக். அந்த கிராமத்துல ஒரு துணி வியாபாரிக்கு மகனாக பிறந்தவர் மன்மோகன் சிங். பிறந்த ஆண்டு 1932. மின்சார வசதி கூட இல்லாத அந்த கிராமத்துல தான் பள்ளி படிப்பை தொடங்கினாரு மன்மோகன் சிங். அதன் பிறகு இந்து கல்லூரி, பஞ்சாப் பல்கலைக்கழகம், இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம்னு உலகின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள்ல படிச்சு ஒரு பெரிய பொருளாதார மேதையா உருவெடுத்தாரு மன்மோகன் சிங். இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் செல்ஃப் சஸ்டைன்டு growth, அதாவது இந்தியாவின் ஏற்றுமதி போக்கு மற்றும் தன்னிறைவான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை 1962ல எழுதி முடிச்சாரு மன்மோகன் சிங். இந்தியாவோட வர்த்தக கொள்கையை பத்தி அந்த புத்தகம் அலசிச்சு. பொருளாதாரத்துல மன்மோகன் சிங்குக்கு இருக்கிற அறிவால பஞ்சாப் பல்கலைக்கழகம், டெல்லி எக்கனாமிக் ஸ்கூல்ல பணியாற்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. அதன் பிறகு ஐநாவோட கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் ஜெனீவால இருக்க சவுத் கமிஷனோட பொதுச் செயலாளராகவும் கொஞ்ச காலம் பணியாற்றினாரு. அதன் பிறகு 1971ல டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவுக்கு திரும்ப வந்தாரு. ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகரா அவர் நியமிக்கப்பட்டாரு. மிக விரைவிலேயே, அதாவது 1972ல அவர் ஒன்றிய நிதியமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகரா உயர்ந்தாரு. ஒன்றிய நிதியமைச்சகத்தின் செயலாளர், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவர்னு மிக உயரிய பொறுப்புகள் அடுத்தடுத்து அவரை தேடி வந்துச்சு. அதன் பிறகுதான் நேரடி அரசியலுக்குள்ள மன்மோகன் சிங் நுழைஞ்சாரு. இல்ல, இந்தியாவோட நிதியமைச்சர் பதவி அவரை தேடி வந்துச்சு. அதன் மூலமா பொருளாதார வல்லுநராக இருந்த மன்மோகன் சிங் ஒரு அரசியல்வாதி ஆனாரு. இவ்வளவு பெரிய பதவி அவரை தேடி வர வேண்டிய தேவையில் அன்னைக்கு இந்தியா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியில அன்னைக்கு இந்தியா இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வளைகுடா போர். 1990ல வளைகுடா போர் தொடங்குச்சு. ஈராக்கிற்கும் அமெரிக்கா தலைமையிலான 28 நாடுகள் அடங்கிய கூட்டுப்படைக்கும் இடையே நடந்த சண்டை தான் வளைகுடா போர். இந்த போரால கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறுச்சு. ரெமிட்டன்ஸ் குறைஞ்சிச்சு. அதாவது வெளிநாட்டுல வேலை பார்க்கிற இந்தியர்கள் நம்ம நாட்டுக்கு அனுப்பி வைக்கிற பணம் தான் ரெமிட்டன்ஸ். அன்னைக்கு படித்தவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவும் படிக்காதவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. அதனால படிக்காமல் வெளிநாட்டு வேலைக்கு போறவங்க தான் எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருந்தாங்க. படிக்காதவங்களுக்கு வெளிநாட்டு வேலைனா அந்த காலகட்டத்துல
வளைகுடா நாடுகள்ல எண்ணெய் நிறுவனங்கள்ல கிடைக்கிற வேலை தான் முக்கியமானது. போரால எண்ணெய் நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு குறைஞ்சு, ஊதியம் குறைஞ்சு நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு. அதனால இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $6 பில்லியன் கீழே போயிடுச்சு. கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சுங்கிற நிலைமை தான் இது. இந்த பணம் அன்றைய காலச்சூழல்ல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இறக்குமதிக்கு 2 வாரத்துக்கு தான் போதுமானது. மேற்கொண்டு கடன் வாங்குற நிலைமையும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவுடைய வெளிநாட்டு கடன் தலைக்கு மேல மிகப்பெரிய பாரமா இருந்துச்சு. நிதியாண்டு வருவாய் பற்றாக்குறை ஜிடிபில 8% இருந்துச்சு. நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் 2.5 விழுக்காட்டுக்கும் மேல போயிடுச்சு. ஒட்டுமொத்த விலைவாசியும் கடுமையா எகிரி நாட்டு மக்கள் ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பை சந்திச்சிருந்தாங்க. பெட்ரோலை இறக்குமதி செய்ய கையில பணமும் இல்ல. இந்தியாவில் உள்ள தங்கத்தை அடமானம் வச்சு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை அன்னைக்கு உருவாகி இருந்தது. கிட்டத்தட்ட ஐசியூல கிடக்கிற பேஷண்ட் மாதிரி ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு இந்திய பொருளாதார நிலைமை. இப்படி ஒரு சூழல்ல தான் மன்மோகன் சிங் ஒன்றிய நிதியமைச்சர் ஆக்கப்பட்டாரு. அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் தான் இந்த ஒரு முடிவை எடுத்தாரு. பதவியேற்ற 1 மாதத்திலேயே பட்ஜெட் தாக்கல் பண்ணாரு மன்மோகன் சிங். அந்த பட்ஜெட் தான் இந்திய பொருளாதாரத்துக்கான ஒரு புதிய பாதையை திறந்து விட்டுச்சு. நேரடி மற்றும் மறைமுக வரி விகிதங்களை மன்மோகன் சிங் குறைச்சாரு. வறுமை ஒழிப்புக்காக புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. வரி விகிதங்கள் சீரமைக்கப்பட்டுச்சு. சாலைகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அடிப்படை கட்டுமானத்துறை முதலீடுகளுக்கான சலுகைகள் வாரி வழங்கப்பட்டுச்சு. ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபரா மன்மோகன் சிங் அன்னைக்கு மாறினாரு. அதுக்கு பிறகுதான் உலக நாடுகளோட முதலீடுகள் இந்தியாவில குவிய ஆரம்பிச்சிச்சு. எல்லா துறைகள்லையும் முதலீடுகள் பெருகுச்சு, வேலை வாய்ப்புகள் கூடுச்சு. தொழில்நுட்ப வளர்ச்சியும் உலகமயமும் சேர்ந்து உருவாக்கின ஒரு புதிய உலகத்திலே இந்தியாவும் ஐக்கியமாச்சு. அதற்கான கொள்கை திட்டங்கள் மன்மோகன் சிங் வகுத்தது. வர்த்தக கொள்கைகள்ல திருத்தம் பண்ணாரு. புதிய தொழில் கொள்கைகளை வடிவமைச்சாரு. இந்த முடிவுகள் தான் தாராளமயம் நோக்கி இந்தியாவை இழுத்துட்டு போச்சு. அதுதான் இந்தியாவில தனியார் மயத்துக்கான தொடக்க புள்ளியா இருந்துச்சுன்னு மன்மோகன் சிங் மேல இப்பவும் விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த விமர்சனங்களுக்கு அவரே ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்திய பொருளாதாரம் பெரும் சீர்குலைவை சந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில் உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் கடைபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் பொருளாதாரம் சீரடைந்திருக்காது. என்னை முதலாளித்துவ ஆதரவாளர் என்று சொல்கிறார்கள். அது சற்றும் உண்மையல்ல. நான் ஒரு சோசலிஸ்ட், எல்லோரும் சமம் என்ற கொள்கை கொண்ட சோசலிஸ்ட், எல்லாவற்றையும் அரசாங்கமே செய்ய வேண்டும் என்ற சோசலிஸ்ட் அல்ல அப்படின்னு விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்தாரு. இந்தியா தாராளமயத்தை உள்வாங்கி இப்போ 30 வருடங்களுக்கும் மேலாகிருச்சு. இப்போ திரும்பி பார்த்தா தாராளமயத்தால் நன்மைகளும் நடந்திருக்கு, தனியார் மயம் போன்ற கெடுதலும் நடந்திருக்கு. ஆனா நன்மைகள் தான் நிறைய நடந்திருக்கு. இந்த 30 ஆண்டுகள்ல மக்களுடைய வாழ்க்கை தரம் வேகமா உயர்ந்திருக்கு. குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தாராளமயமாக்கலை ரொம்ப சரியா பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்து 2004 மன்மோகன் சிங் பிரதமரான பிறகு சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். கிராமப்புற மக்களுடைய சமூக பாதுகாப்பை உறுதி பண்ணக்கூடியதா இந்த திட்டம் இருக்கு. தேர்தல் வந்த பிறகுதான் மோடி ஆட்சிக்கு 100 நாள் வேலை கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. அடுத்து RTI தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுவும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். ஆனா இன்னைக்கு RTI சட்டமே ஐசியூல கிடக்கு, அது வேற விஷயம். அதே மாதிரி கட்டாய கல்வி சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், நேரடி பண பரிமாற்ற சட்டம், இதெல்லாமே மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள். விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி எல்லாம் பண்ணாரு. ஆதார், GST மாதிரியான சர்ச்சைக்குரிய திட்டங்களுக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில தான் முன்னெடுப்புகள் தொடங்குச்சு. ஆனா மோடி அரசு செயல்படுத்தி இருக்கிற GST வேற, நாங்கள் கொண்டு வர நினைச்ச GST வேறுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க. ஆனா அவர் மேல வந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல மன்மோகன் சிங் ஒரு நாளும் தயங்கினதே இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி ஊடகங்களுக்கு பேட்டியே கொடுக்காதவர் மோடி. ஆனா நூற்றுக்கணக்கான முறை பேட்டி கொடுத்தவர் மன்மோகன் சிங். கேள்வி நேரங்கள்ல மோடிய நாடாளுமன்றத்துல பார்க்கவே முடியாது. ஆனா மன்மோகன் சிங் எல்லா விவாதங்கள்லையும் பங்கெடுத்து பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமா பொய் பேசாதவர், தவறான தகவல்களை மேடையில பேசினதே கிடையாது. சுய விளம்பரமும் அவர்கிட்ட இருந்ததே இல்லை. ஒன்றிய அமைச்சர்களோட கலந்து ஆலோசிச்சு முடிவுகளை எடுத்தாரு. எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட யாரையுமே தரம் தாழ்ந்து ஒரு நாளும் பேசுனதில்லை. தேர்தல் மட்டும்தான் இலக்குன்னு தேர்தல் பரப்புரைக்காக மட்டுமே மன்மோகன் சிங் ஓடிக்கிட்டும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட மன்மோகன் சிங் ஒரு நைட் வாட்ச்மேன், சேலை கட்டிக்கணும் அவரு, திருதராஷ்டிரன்லாம் மோடி அவரை வசப்படுனாரு. பிரதமரா தன்னுடைய கடைசி பேட்டியில மன்மோகன் சிங் சொன்ன விஷயங்கள் இப்பவும் ரொம்ப பொருத்தமானது. ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட டு யூ திங்க் யூ ஹேவ் பீன் எ வீக் PM அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நீங்கள் பலவீனமான பிரதமரா இருந்ததா நினைக்கிறீங்களா அப்படின்னு செய்தியாளர் மன்மோகன் சிங் கிட்ட கேட்டாரு.
மோடியை பார்த்து இந்த கேள்வியை யாராவது கேட்டிருந்தா அந்த பத்திரிகையாளரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனா மன்மோகன் சிங் ரொம்ப கூலா அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ தென் த மீடியா அப்படின்னு மன்மோகன் சிங் ரொம்ப அழகா அதுக்கு பதில் சொன்னாரு. அதாவது ஊடகங்களை விட வரலாறு என் மீது கனிவாகவும் பரிவு காட்டுவதாகவும் இருக்கும்னு சொன்னாரு. இன்னொன்னையும் அப்ப மன்மோகன் சிங் சொன்னாரு, இட் வுட் பி எ டயாஸ்டர் ஃபார் த கண்ட்ரி டு ஹேவ் த நரேந்திர மோடி எஸ் பிஎம் அப்படின்னு சொன்னாரு. 10 வருஷத்துல இந்த ரெண்டையும் நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க, அல்லது பாஜக ஆட்சி உணர வச்சிருக்கு. அந்த தொலைநோக்கு பார்வைதான் மன்மோகன் சிங். அதனாலதான் மன்மோகன் சிங்கை ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் உலக நாடுகள் பாராட்டுது. அந்த பாராட்டுதலுக்கு மிக பொருத்தமானவர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம். ரிவோல்ட் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.